நான் உரிமையோடு உரிமையை அழைக்கிறேன். தம்பி வா, எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து. ஏப்பா அழுற முரியேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைலாக இன்னைக்கு ராசா அவர்கள், துரைமுருகன் அவர்கள், ஏவா வேலு அவர்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஐயோ ஐயோ, அட தற்குறி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? காரணம் இருக்கு. இன்னையிலிருந்து திமுக அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருப்பதாக அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற திருவண்ணாமலை வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் பாசறை இருப்பாங்கல்ல, அவங்களுடைய நபர்கள், முக்கியமான நபர்கள் மட்டும் பங்கு பெறக்கூடிய ஒரு கூட்டம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இப்போ இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய செயலாளர்கள், அதாவது அங்க இருக்கக்கூடிய செயல் வீரர்கள்னு வச்சுக்கோங்களேன். திமுகவோட இளைஞரணி மாநாடு பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது. அப்பா, இதாண்டா கொள்கை கூட்டம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. முதல்ல இந்த வீடியோல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. கேவலமா ஒரு மாநாடு நடத்திட்டு நீங்க அடுத்தவங்களை தற்கூறீங்கன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எம்மா எகத்தால இருக்கும். திராவிட மாடல் ஆட்சி தாண்டா இந்த உலகத்திலேயே சிறந்த ஆட்சி. திராவிடம்னா என்ன பாத்தீங்கல்லன்னு, ஒரு வாழைத்தாருக்கு வக்கத்து போய் உங்களை வச்சிருக்கிறதாண்டா திராவிட மாடல் ஆட்சி. ஒரு வாழைத்தார் எவ்வளவு பொறும்? தினமா வாழைக்காய் குழம்பு வச்சு, வாழைக்காய் வறுத்து, வாழைக்காய் வச்சு போட்டு திங்க போறீங்க. ஒரு 2 வாழைக்காய் இருந்தா பத்தாது. திருடிக்கிட்டு போய் இதை 4 சொந்தக்காரன் வீட்டுல கொடுக்கறது இல்ல விற்பானுங்க போல இருக்கு பிளாக்ல. வாழைக்காய் திருடுற அளவுக்கு உங்க இந்த ஆட்சி உங்களை வச்சிருக்கு. இதுல உங்க கட்சி டிஷர்ட் வேற ஒண்ணு ஆளுக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க. 200 ரூபாய்க்கு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு குவாட்டரும் பிரியாணியும் கொடுத்தது. கிளம்பி வந்துட்டு வரும்போது இளநிய புடுங்கிறது என்ன, வாழைத்தார புடுங்கிறது என்ன? நீங்களாம் அடுத்தவனை பார்த்து ஏதாவது பேசலாமா? வெக்கமா இல்ல? உங்களை வாழைத்தாருக்கு வக்கத்து போய் வச்சுட்டு அவன் 1000 கோடிங்கிறான், 2000 கோடிங்கிறான், 10,000 கோடிங்கிறான். அதுல பிச்சை சொச்சம் மிச்ச சொச்சத்தை போட்டிருந்தா கூட உங்களுக்கும் சில பல ஆயிரங்கள் லட்சங்கள் கிடைச்சிருக்குமேடா. நீங்க இன்னைக்கும் வாழைத்தாருக்கு வக்கத்து போய் கிடக்குறீங்களேடா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நீங்க தான் கொள்கை கூட்டமானு நினைக்கும் போது வைத்தெரிச்சலா இருக்குடா அப்பா. அடே, உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷ சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க. 4 தலைமுறைக்கு முட்டு கொடுத்துருக்கு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல. 4 வாழைக்காய்க்கு நான் புறமாட்டேனா, விடமாட்டேன் இன்னைக்கு இந்த வாழைக்கத்தார அப்படின்னு சொல்லிட்டு உருவி எடுத்த வீடியோக்களை தான் அது. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஃபர்ஸ்ட் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட்ல இருந்து தொடங்கிடலாம். வேணா அவருடைய ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்களே டீகோட் பண்ணிக்கோங்க. மாஸ் காட்டிய இளைஞரணி. கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஏதோ யூடியூப் தம்ப்நெயில் மாதிரி இருக்குல்ல, தம்ப்நெயில் இருக்கும் மாஸ் காட்டிய விஜய், மாஸ் காட்டிய புட்டின். அதே மாதிரி தான் மாஸ் காட்டிய இளைஞரணி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் திராவிடன் மாடல் 2.0க்கான பரப்புரை திருவண்ணாமலையில் தொடங்கியது. சொல்லிட்டாங்களா? அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எறங்க வேண்டிய அமுக்குடா ஆவன. எதிரிகளுக்கும் உதிரிகளுக்கும், எதிரிகள் யார் அப்படிங்கிறத நீங்களும், உதிரிகள் யார் அப்படிங்கிறத நீங்களும் சொல்லிக்கோங்க. எதிரிகளுக்கும் உதிரிகளுக்கும் உதறல் கொடுக்கும் கழகத்தின் இளம் கொள்கை பட்டாளமே புறப்படு. எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? ஓய்வென்பதை மறந்து உழைத்திடு. 2026 கழகத்தின் வெற்றி செய்தியை அளித்திடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அதாவது இனிமே திமுக காரங்களுக்கு எந்த விதமான ஓய்வும் இருக்கக்கூடாது. இப்போ இருந்து பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள அடுத்த எலெக்ஷன் வரும். 3 மாசத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? கழகத்துக்காக உழைத்து புடுங்கிருப்பாரு. அப்படியே அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வெற்றி அப்படிங்கிற அந்த செய்தியை எங்களுக்கு தர வேண்டும், இதுதான் எங்களுடைய அந்த ஆசை ஆணை அப்படின்னு சொல்லி தான் முக ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ட்வீட் நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். இங்கே எதிரிகள் உதிரிகள் அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிறது இனிமே காலம் நமக்கு பதில் சொல்லும். ஏகப்பட்ட பேர் இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் வெளிவர போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கலாம். பொதுவாக திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? குறிப்பாக நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, சீனியர்ஸுக்கும் நிறைய சன்ஸ் இருக்காங்க. இப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளோ வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. என்ன பழப்படா இது? அதுவும் துணை முதலமைச்சராக ப்ரமோட் பண்ணும்போது ஏன் என் மகனுக்கு அந்த அந்த இது இல்லையா, அதிகாரம் இல்லையா, என் மகனுக்கு அந்த உரிமை இல்லையான்னு சொல்லி நிறைய சீனியர்ஸ் கேள்விகள் கேட்டு அவன் மண்டே நல்லா உத்து பாருங்க. வேளாவி பானையில வேக வச்ச மாதிரி ஒரு கட்டத்தில் கழகத்தினுடைய எல்லாரும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் 2வது தலைவர். முக ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் 2ஆம் கட்ட தலைவர். அதன் பிறகு தான் யாருமே அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? அப்படி வந்ததன் பிறகு இங்கே பட்டமளிப்பு விழா அப்படிங்கிறது ஒன்று நடைபெறாமலே இருந்தது. இன்னைக்கு ராஜா அப்படிங்கிற நமக்கு தெரியும்ல, அந்த ராஜா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கார்ல் மார்க்ஸை பார்க்கிறேன், சிறுபுத்தமாக வருகிறது. பெரியாரை பார்க்கிறேன், அண்ணாவை பார்க்கிறேன், ட்ராக்ஸியை பார்க்கிறேன். மார்க்சியம் பேசுகிறது. யார் அம்பேத்கர், யார் சாதி ஒழிப்பு, இத்தனைக்கும் சிறு நூல்கள், முத்தமிழறிஞர் பதிப்பகம். அதை யார் உங்களுக்கு சொன்னது? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். தலைமுறை மாற்றம் வருகிற போது கரையை கெட்டிப்படுத்தி காவல் காக்கிற காவலன் எவனோ அந்த காவலன் தான் அந்த இயக்கத்திற்கு தலைவன் என்று சொன்னான். நல்லா தானே சொல்லிக்கார இதை வரவேறுங்க. தத்துவ ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த தத்துவ ஆற்றை கரையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பாப்புலோ நோருடா சொன்னான், அந்த காவலன் தான் தலைவன் என்று. சரியா தானே சொல்லியிருக்க, நல்லா கணிச்சு தானே சொல்லியிருக்க. நான் உரிமையை அழைக்கிறேன். தம்பி வா, எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து. நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. நான் உரிமையோடு சொல்றேன், தம்பி வா, கழகத்தை ஏற்று வழி நடத்து அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க இருந்து நாங்க அழைப்பை கொடுத்துட்டோம். இனி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் திமுகவை வழி நடத்த போகிறார்.